வணக்கம். உலக வாழ்வில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பெற்ற வெற்றிக்கு பின்னால் அவர்களின் நல்ல எண்ணங்களும் நல்ல அறிவும் நன்னடத்தையும் அன்பும் ஒழுக்கமும் கருணையும் ஒருமையும் கண்ணியமும் இருந்து கொண்டிருந்தாலும் கூடவே நல்லவர்கள் நண்பர்களாகவும் துணையாகவும் நல்ல சீடர்களாகவும் புதல்வர்களாகவும் பெற்றிருப்பதும் கூட அவர்களின் வெற்றிக்கு பக்கபலமாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. போகரையாவுக்கு கிடைத்த சீடர்களும் அப்படியே அமைந்ததும் போகரையாவின் வெற்றிக்கும் படைப்புகளுக்கும் பக்கபலமாக இருந்திருக்கும் என்பதை போகரையாவே தெளிவுபடுத்தியிருக்கிறார். சீடர் புலிப்பாணியை தம் ஆத்மார்த்த சீடராக கொண்டதும் அவரின் இயற்பெயரே கூட மறைந்து புனைப்பெயராகவோ அமைந்த புலியின் வேகத்தின் பாங்கில் அவர்தம் செயலும் சிந்தனையும் இருந்திருக்க வேண்டும் என்பதால் அவருக்கு புலிப்பாணி என்ற பட்டப்பெயர் கொண்டாரோ என்று தெரிந்து கொள்வதை காட்டிலும் புலிப்பாணி சீடரையே தம் நம்பிக்கைக்குரிய சீடராக கொண்ட போகரையா அவரிடமே சீடர் என்பவர்களும் சித்தர் என்பவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தம் 7000 ஒரு பாடல் பகுதியாகவே சொல்லி இருப்பது சீடர் புலிப்பாணிக்கு மட்டுமல்ல வருங்கால சீடர்களுக்கும் சேர்த்துத்தான் என்று எடுத்துக்கொண்டு பாடலுக்குள் போகலாமா? கூறவே புலிப்பாணி மைந்தா கேளு, உவலயத்தில் எந்தனுக்கு சேஷமார்க்கோ தேரவே கண்டல்ல வாராய்ந்தேதான் தேற்றமுடன் இருப்பதற்கு முறையும் சொல்வேன். மாறவே தொண்டு செய்யும் சீஷனுக்கு மகத்தான சன்மார்க்க வேதந்தாக்கால் ஆறவே விசுவாச வருளும் வேண்டும். ஒப்பனே அறிவு ஜெபம் வேண்டும் பாரே. கூறவே புலிப்பாணி மைந்தா கேளு. புலிப்பாணி மைந்தா கேளப்பா. இந்த உலகத்துல எந்தனுக்கு தமக்கு சீடர்களாக ஆவதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு பார்த்து ஆராய்ந்துதான் நல்லபடியாக இருப்பதற்கும் முறையும் சொல்வேன். மாறாது தமக்கு தொண்டு செய்யும் சீடருக்கு மகத்தான சன்மார்க்கம் நல்ல வழிமுறைகள் என்னவென்றால் ஆறவே விசுவாச அருளும் வேண்டும், பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும். அது மட்டுமல்ல அறிவும் ஜெபமும் அறிவான பிரார்த்தனையும் வேண்டும்னு சொல்லிட்டு வேண்டுமே ஆசையுடன் இன்பம் வேண்டும், விருப்பமுடன் தவமுடனே பொறுமை வேண்டும். தாண்டவம் போல் குருமொழியின் வணக்கம் வேண்டும், தாரணியில் ஜீவகாருண்யம் வேண்டும். ஆண்டகையின் பதாமியத்தை நன்னல் வேண்டும், வப்பனே இரக்கமுடன் ஈகை வேண்டும். தூண்டியதோர் கருமான மின்னஞ்சொல்வேன், துப்புரவாய் துகளகற்றி இருக்க நன்றே. வேண்டுமே ஆசையுடன் இன்பம் வேண்டும். ஆசையுடன் இன்பம்னா உண்மையான இன்பத்தை தேடி பெறுவதற்கு ஆசைப்படுபவராகவும் தவத்தின் மேல் விருப்பமும் ஒருமையும் தாண்டவம் போல் குருமொழியின் வணக்கம் வேண்டும்னோ. குருமொழியின் வணக்கம் வேண்டும்னா குருவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மகுடிக்கு கட்டுப்பட்டு நாகம் ஆடுவது போல நடப்பதுவும் வேண்டும். உலகத்துல உயிர்களின் மேல் கருணையோடு இருக்க வேண்டுமோ. அருளான தேவியின் பாதங்களை தேடுகின்ற பக்தியும் இருக்க வேண்டும்னோ. அது கூடவே இரக்கமும் ஈகையும் கொடுத்து உதவக்கூடிய மனமும் வேண்டும்னும். இன்னும் சொல்ல போனா கெட்டவைகளை களைந்து
தூர எரிந்து சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது என்பதும் நல்லதுன்னு சொல்லிட்டோம். நன்றான இரவாமல் முயற்சி தேடல் நலமான கற்புடைமை நன்னல் வேண்டும். குன்றான கொடியதொரு பாவம் நீக்கி குவலயத்தில் இருப்பவனே சன்மார்க்கந்தான். தென் திசையில் அகத்தியர்க்கு நேர்மையாக தேற்றமுடன் உபதேசம் செய்ய வல்லோன். நன்றி புரி வேநாடு வாழுமான்பர் நலமான சித்து முனி குவமையாச்சே. நன்றான இரவாமல் முயற்சி தேடல். இரவாமை பிறரிடம் கேட்டு பெறாத நல்ல செயலோடு முயற்சி செய்வதும் அதற்கான தேடலும் வேண்டும். மலை போன்று குவிந்திருக்கும் கொடிய பாவங்களையெல்லாம் செய்யாது இந்த உலகில் இருப்பவர்கள் கூட சன்மார்க்கம் உள்ளவர்கள்தான் என்றும், தெற்கு திசையில் வாழும் அகத்திய மகா முனிவர் போல நேர்மையாக நல்ல சொல்லோடும் செயலோடும் உபதேசம் செய்வதற்கும் உயரிய சொல்லும் எழுத்தும் தெரிந்து கொண்டவர்களும் கூட நன்றி புரி வேநாடு வாழுமான்பர். நன்றி சொல்வதும் ஒரு கடமையாகவும் நன்றி உணர்வோடும் வாழுகின்றவர்களும் கூட நல்லதொரு சித்து முனிக்கு உவமையாச்சே. நல்லதொரு சித்தர்களுக்கு உவமை ஆனவர்கள் என்றும் சொல்லிவிட்டோம். ஆச்சப்பா பொய் சூது கபடு தந்திரம் பப்பரேந்தையுடன் நிலைமை மாறல். பேச்சுடனே மெய்தவறல் பொறாமை கூறல் பேரான பேரின்ப நிலை மறத்தல். மூச்சடங்கி மெய் போலே யாகம் செய்தல் முனையான நற்குருவை தூஷணித்தல். ஆச்சரியமானதொரு களவு மார்க்கம் ஒப்பனே நீக்குவதும் உண்மை பாரே. ஆச்சப்பா பொய் சூது கபடு தந்திரம் இதன் கூடவே நிந்தையுடன் நினைவிழந்து தன் நிலையை மாற்றிக்கொள்வதும் உண்மைக்கு புறம்பாக பேசுவதும் பொறாமை கொள்வதும் பேரான பேரின்பமான இறைவழியை மறந்து போவதும் மூச்சை அடக்குவது போல நடித்தும் பல யாகங்கள் செய்வதும் முக்கியமான முதலான பரிபூரணமான நித்தியமான இறைவனையே அசிங்கப்படுத்துவதும் ஆச்சரியமானதொரு களவு மார்க்கம். இவர்களெல்லாம் களவு செய்வார்களா என்று ஆச்சரியப்படத்தக்க வழியில் களவு செய்வதும் இவைகளையெல்லாம் நீக்குவதும் தான் உண்மையான சீடர்களுக்கு உகந்தது என்றும் சொல்லிவிட்டு, உண்மையா முன்புனயம் உரணி கூறல் உத்தமரை உதாசீனங்கள் மிகவும் பேசல். நன்மையாம் பெரியோரை பகடி கூறல் நலமுடனே பரிசுத்தோர் போலே கூறல். கண்மையாம் மேன்மேலும் போர் விளைத்தல் கருவான போருக்கு முயன்று நிற்கல். தன்மையாம் சித்து முனி நூல்களெல்லாம் தான் அறிந்த பித்தனை போல் பிணற்றுவானே. உண்மையாம் முன்பு நயம் புரணி கூறல். உண்மையாக இருப்பது போல முன்னால முகத்துக்கு முன்னால நயமாக சிரித்தபடி பேசியும் இருந்துவிட்டு அவர்கள் போன பிறகு பின்னால கேலியும் தவறாகவும் பரிகாசம் செய்வதும் உத்தமமானவர்களை உதாசீனம் செய்வதும் நல்ல பெரியோர்களை விமர்சனம் செய்வதும் திட்டுவதும் தாமே பரிசுத்தவான் போல பேசுவதும் பிற இன மக்களோடு சண்டை மூட்டி விடுவதும் அந்த சண்டைக்கு வழிவகுத்து கொடுத்து முன்னே செல்வதும் இது இறைவனுக்கான போர் என்று மனித குலத்துக்குள்ளேயே
போரை மூட்டி போர் செய்ய முன்னிறுத்துவதும் அனைவருமே இறைவனின் பிள்ளைகள்தான் என்பதை மறந்தும் அல்லது தெரிந்தும் தெரியாதது போல இறைவனின் மேல் பெயரை வைத்து கொலையையும் போரையும் வழி நடத்துவதும் சித்தர்களின் முனிவர்களின் நூல்களையும் தத்துவத்தையும் முழுவதுமாக படித்து அறிந்தவர் போல இத்தனை போல் வினாத்துபவர்களும் என்றும் சொல்லிவிட்டு பித்தனென்றால் சொல்லுகிறேன் இன்னங்கேளு பிணி தீர்க்கும் பண்டிதன் போல் பெயர் வகுத்து சுத்தமுடன் காவி கஷாயம் பூண்டு சுந்தரனே உபதேசம் கூறவல்லோன் சக்தி நெறி தவறாத தருமவான் போல் தாரணியில் வேடமது பூண்டு கொண்டே புத்தியுடன் கோபமதை அற்றவன் போல் புலம்பியே திரிவானே கழுதை மாண்பே. பித்தன் என்றால் சொல்லுகின்றேன் இன்னும் கேளு. பித்தர்களை பற்றி இன்னமும் நிறைய இருக்குது, சொல்றேன் கேளப்பா. பிணி தீர்க்கும் பண்டிதன் போல் பெயர் வகுத்து நோய் நொடியும் வாழ்க்கையில ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும் பண்டிதர்கள் போல பெயரெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல காவி காஷாயம் எல்லாம் உடுத்திட்டோ உபதேசம் செய்யக்கூடிய திறமை பெற்றவர்கள் எல்லாம் சத்தியத்தையும் உண்மையையும் தவறாது வாழ்கின்ற தர்மவான்கள் போல இந்த உலகத்துல வேஷம் போட்டுட்டு நல்ல அறிவாளி போலவும் கோபமே இல்லாதவர்கள் போலவும் புலம்பி திரிபவர்கள் எல்லாம் கழுதையின் மாண்பை கொண்டவர்கள் என்றும் சொல்லிட்டு மாண்பான வையகத்தில் அநேகரப்பா மார்க்கமுடன் பலபலவாய் வேஷங்கொண்டே ஆண் பிள்ளை போலாக வீரங்கொண்டு அதட்டியே வார்த்தையது மிகவும் கூறி காண்பவர்கள் எல்லாവർക്കും கருத்துள்ளான் போல் கைதனிலே ருத்ராட்ச மாலை பூண்டு வீண் பிள்ளை யாகவல்லோ திரிந்து கொண்டு மிருதான வேஷமது கொள்வார்தானே. மாண்பான வையகத்தில் அநேகரப்பா. இந்த உலகத்துல மேலே சொன்னவர்கள் போல அநேகம் பேர்கள் உண்டு. அவர்களெல்லாம் வேஷம் போட்டு ஆண் பிள்ளை போல வீரம் பேசி அதட்டியே வேலை வாங்கி வார்த்தையெல்லாம் சொல்லி பார்ப்பவர்கள் எல்லோரும் இவருக்கு எல்லாம் தெரிந்திருக்குமோ என்று தெரிந்தவன் போல் காட்டிக்கொண்டு கையிலும் கழுத்திலும் ருத்ராட்ச மாலை போட்டுக்கொண்டு வீண் பிள்ளையாக அல்லவா திரிந்து கொண்டிருப்பார்கள் என்றும் இந்த வேஷம் தமக்கு கிடைத்த பெரிய விருதை போலவும் பட்டம் போலவும் நினைத்துத்தான் போட்டுக்கொள்வார்கள் என்றும் சொல்லிவிட்டோம். தானான புலிப்பாணி இன்னங்கேளு தன்மையுள்ள பூபாலா சொல்வேனப்பா கோனான குருவருளும் பெற்றோனாக குவலயத்தில் கீர்த்தி கொண்டு இருப்போனாக தேனான மனோன்மணியாள் பதாம்புயத்தை தேற்றமுடன் என்னாலும் துதிப்போனாக பாரான பரமசிவன் புத்திவானாய் பாருலகில் வசித்திருக்கும் சீடன் பாரே பாருலகில் வசித்திருக்கும் சீடன் பாரே. தானான புலிப்பாணி இன்னும் கேளு. தன்மையான தண்ணீரை போல தெளிந்த புத்தியுள்ள புலிப்பாணியே இன்னும் சொல்வேனப்பா. அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கும் குருவின் அருள் பெற்றவனாக உலகத்தில் எல்லாமும் பெற்றவர்களாக இருப்பவர்களும் தேவியவள் அம்பிகையின் பாதத்தை எந்த நாளும் துதிப்பவனாக பரமசிவனான பரம்பொருளின் மீது மெய்யான ஈடுபாடும் பக்தியும் கொண்டவர்களாக
இந்த உலகத்தில் வாழுகின்ற சீடர்கள் தானப்பா சீடன் என்றும், புலிப்பாணிக்கு போகரையா புலிப்பாணியின் பெருமையை பற்றி கூறினாலும், இனி வரும் காலங்களில் வருகின்ற சீடர்களுக்கும் கடமை தவறாது பக்தியோடும் பணிவோடும் தமது குருவான போகரையா எதிர்பார்த்த சீடனின் குணத்தையும் தக்க வைத்துக் கொள்ளவும், நாள் தவறாது குருவின் கடமைகளை நிறைவேற்றவும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த பாடலின் வரிகளை 7000ல் ஏற்றியதும், அதன் வழி தொடர்ந்து நடப்பதும் நல்ல சீடர்களுக்கு முடியும் என்பதும், முயன்றால் முடியும் என்று சொல்லித் தருவதும் நல்ல விஷயம் தானே.